ஹாய் ஹலோ நண்பர்களே, நீங்கள் நம்ம வந்து கிளாத்திங் ஸ்டோர் சிமுலேட்டர் தான் விளாட போகிறோம். அதில் வந்து இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. இப்போ வந்து நம்ம போனோடனே ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரில் வந்து 73 ரூபா இருக்குது, 50 பைசா இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ வந்து கம்ப்யூட்டரில் போய் ட்ரெஸ்லாம் ஆர்டர் போட்டுடலாம். இந்த ட்ரெஸ்ஸு, ப்ளூ ஜீன்ஸு, ரெட் பாஸ்கெட் பால் டங்க் டாப், ஒயிட் டிஷர்ட்டு, இது வேணாம் நம்மளுக்கு. ஏன்னா 74 ரூபா வந்துச்சுன்னா நம்ம $1 வேணும். இப்போ இதை ஆர்டர் போட்டுட்டோம். இது வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் இப்போ வந்து நான் உங்களுக்கு எல்லா இடத்தையும் நான் சுற்றி காட்டுறேன். வாங்க போகலாம். இப்போ வந்து இதில் வந்து ஒயிட் ட்ரங்க் நான் வந்து ஃபஸ்ட்டு லெவல் விளையாண்டு முடிச்சுட்டேன். இப்போ வந்து கிஃப்ட்டு பாக்ஸ் வந்து அச்சீவ் ஆகிருக்குன்னு வருது. இதுதான் கிஃப்ட்டு பாக்ஸு. நான் வந்து அப்புறமேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு பொருள் வரத்துக்கு 33 நிமிஷம் ஆகும். 33 நிமிஷம் இல்லை 32 நிமிஷம், இதுக்கு மேலே நம்மளால போக முடியாது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து 21 செகண்ட் இருக்குது அந்த கிஃப்ட் பாக்ஸ் வர. நம்மளோட ஸ்டோர் பேர் வந்து பிரதர் சிஸ்டர் தமிழ் கேமிங் தான் வச்சுருக்கோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோர் பேர் என்ன வேணால் மாற்றிக்கலாம். ஒரு எபிசோடுக்கும் வேறு பேர்லாம் மாற்றிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு கேஷ் இல்லை, $2 60 பைசா தான் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த செல்ஃப்லாம் வாங்கணுன்னா கொஞ்சம் ரேட் ஆகும். 400 ரூபா இந்த செல்ஃபு. இப்போ வாங்க, அதில் வந்து ஆடெல்லாம் வச்சதுனால அதை நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பிளாக் ட்ரெஸ் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. செகண்ட் ட்ரெஸ்ஸும் அச்சீவ் ஆகிடுச்சு. நான் வந்து எல்லாத்துக்குமே காசு கொடுத்து நான் இது பண்ணிட்டேன். காசு இல்லை, ஒரு மின்னல் மாதிரி இருக்குது. இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடுக்கிக்கலாம். வாங்க அடுக்கிக்கலாம். அடுத்து நம்ம பஞ்சு முட்டாய் கேம் தான் விளையாட போகிறோம். அடுத்த கேம் நம்ம ப்ளே பண்ண போகிறது வந்து பஞ்சு முட்டாய் கேம் ப்ளே. அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அந்த பஞ்சு முட்டாய் தலை வந்து நான் எத்தனை சாப்டர் போடணுன்னு அது உங்கள் கையில் தான் இருக்குது. 22 நிமிஷத்துக்கு நான் வந்து 5 சாப்டரோ 3 சாப்டரோ போடுறேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வீடியோவுக்கு வந்து 5 லைக் டார்கெட் வைக்கிறேன். இப்போல்லாம் 5 லைக்கே எனக்கு சாதாரணமாக போச்சுங்க. 5 பேரே பார்க்குறது வந்து எனக்கு சேனலுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் நீங்கள் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ். வந்து ரெட் பாஸ்கெட் டேங்க் டாப் வந்து நான் $5 நான் வந்து $2 குறைச்சிருக்கேன். இதுக்கு வந்து 6 குறையும். ஏன்னா அந்த ட்ரெஸ்லாம் ரொம்ப விலை. கடைசியில் நான் ஒரு மிஸ்டேக் விட்டுட்டேன். எதுக்குமே விலை வைக்காமல் அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸுக்கு. அதனாலேயே வந்து 20 பைசாவுக்கு நான் அதெல்லாம் விற்றுட்டேன். அது வந்து நான் ஆஃபருன்னு நினச்சி எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க ப்ளீஸ். இப்போ வந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த வெள்ளை முடி அக்கா தான் வருது. இந்த வெள்ளை முடி அக்கா வந்து என்னத்தான் வாங்க போதோ தெரிலங்க. பிளாக் டிஷர்ட்டும் வந்திருக்கு. இப்போ சரி, இதை எடுத்து தூக்கி போட்டுருக்கோம். இப்போ நிறைய பேர் வரணும். ஏன்னா நிறைய பேர் வந்தால் தான் இப்போ நம்ம வந்து இது பண்ண முடியும். வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா அடுக்கி விட்டுறலாம். எல்லாத்தையும் அடுக்கிட்டோமா. இப்போ வந்து பிளாக் ஜீன்ஸ் வந்து அடுக்கிறதுக்கு வந்து கபோர்டு வேணும். அதுக்கு நான் கபோர்டு வாங்கணும். இப்போ என்கிட்ட இருக்கிற காசு மட்டும் மேலே பாருங்கள், $2 60 பைசா. $5 கொடுத்து ஒரு $2. அடுத்து நீங்கள் வந்து சேஞ்செல்லாம் கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து ரொம்ப இது பண்ணுவேன். இதில் வந்து மேலே பாருங்கள் 2H ஸ்பீடுன்னு இருக்குது, 5 நிமிஷத்துக்கு. அது நம்ம மட்டும் கொடுத்தோன்னா வேகமாக போய்கிட்டே இருக்கும். அதை வந்து இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுக்கலாம். $4 $98. இதை வந்து அப்படியே கொடுத்துட்டோம். இப்போ வந்து அடுத்து இவனுக்கும் நம்ம வந்து $8 86 பைசா. இதை வந்து நம்ம எழுதி கொடுத்துடலாம் இவங்களுக்கும். இவங்களுக்கு வந்து $5 58 பைசா. இவங்களுக்கு வந்து $5 58 பைசாவும் நம்ம கொடுத்துட்டோம். இது மேலே ஆப்ஜெக்டிவ் இருக்குல்ல, அது 19 ஆப்ஜெக்ட்டுக்கு மேலெலாம் வராது. நான் அந்த கேம் வந்து நிறையா தடவை விளாண்டுருக்கேன். உங்களுக்காக வந்து நான் இப்போ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து விளாண்டுட்ருக்கேன். இது வந்து அப்டேட் பண்ணவும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். டுட்டோரியல் லெவல்லே தான் இருக்கேன் நானும். அதெல்லாம் வந்து நான் 10வது லெவலில் இருப்பேன். 100வது டேங்க அது. ஆனால் அது 100வது டே கிடையாது, 90வது டேவும் கிடையாது. அழகாக இருக்கும். நான் வச்சுருந்தேன்னா, ஏன்னா இதில் வந்து சும்மா இதாக தான் இருக்குது. 1.3 ருபீஸுங்க. இதை வந்து அவனுக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். $5 ஒரு $1 கொடுக்கலாம். அப்போ தான் இவனுங்கெல்லாம் சில்லறையே கேட்க மாட்டானுங்க. இது வந்து செக் அவுட் வந்து ஃபுல்லாகிடுச்சு, சக்ஸஸ்ன்னு வந்துச்சு. இப்போ இவங்களுக்கு வந்து 60 பைசா தான். 1 2 3
இதுக்கு மேலே இவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பைசா மாதிரியே கொடுக்கலாம். அப்போ தான் இவெல்லாம் அடங்குவா. அடுத்து இவ தான் 2 பிளாக் டிஷர்ட்டும் எடுத்திருக்காங்க. 3.40 rupees. இதுவும் இவங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பிளாக் டாப்பும் வந்து ஜீன்ஸ் இன்னும் வைக்கல. கடை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட $2 இருந்துச்சு. இப்போ வந்து $56 இருக்குங்க நம்மக்கிட்ட மட்டும். $56 மட்டும்தான் இருக்குது நம்மக்கிட்ட இப்போ. இது வந்து நான் வந்து வீடியோ வந்து குட்டியாக தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பார்ட்டி செகண்ட் பார்ட்டிக்கு வந்து சேர்த்து தான் போட்டிருக்கேன். இது வந்து அடுத்த போடுறது தான் தேர்ட் பார்ட்டு. ஸோ இது வந்து கிளாத்திங் ஸ்டோர் சிலிமினேட்டர் வந்து நான் வந்து 5 நிமிஷத்துக்கு தான் விளாண்டுருந்தேன். இனிமேல் இந்த இப்போ இனிமேல் செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கும். கீழே இந்த ஆடெல்லாம் வருதுங்களே, அதெல்லாம் எப்படி இது பண்ணுறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கமெண்ட். நான் இன்றைக்கி தான் நேற்று சேனல் ஆரம்பித்தேன். இன்றைக்கி 10 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரில. நோ தேங்க்யூ கொடுத்துர்லாம். இப்போ வந்து $73 வந்து நம்ம வந்து இருக்கோம். இப்போ வந்து இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒழுங்காக ப்ரைஸே செட் பண்ணாமல் விற்றுட்டோங்க. பாருங்களேன், இப்போ நான் வந்து ஒழுங்காக ப்ரைஸே செட் பண்ணியிருக்க மாட்டேன். இதெல்லாம் தீர்ந்தோடனே நீங்களே ஒரு நிமிஷம் பாருங்கள். நீங்களே பார்த்து அப்புறம் வந்து நீங்களே கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நான் பண்ணி வச்சுருவேன் போல். $20 எல்லாத்தையும் நான் விற்று வச்சுருக்கேன். அதனால் கடுப்பாகி தான் வந்து நான் 5 நிமிஷத்தில் வந்து விளையாட ஆரம்பித்தேன். இனிமேல் வந்து கிளாத்திங் சோஷியல் மீடியா வந்து ஒரு புதிய அத்தியாகம். ஃபஸ்ட்டு பார்ட், செகண்ட் பார்ட். இது வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். கீப் சப்போர்ட்டிங். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பீடு கொடுத்துட்டோம் இந்த கேமில். 2x ஸ்பீடு கொடுத்துட்டோம். அதனால் வந்து இப்போ வேகமாக நடக்கும். எல்லாமே வேகமாக நடக்கும். இப்போ வந்து இந்த அம்மாவே கத்திருச்சு பாருங்கள். இந்த அம்மா வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்திருச்சு. அதனால தான் இப்போ நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாக வச்சுருக்கனால அது வந்து கத்துறது வந்து 1 நிமிஷத்துக்கு கத்தும். இதில் வந்து 1 செகண்ட்லேயே முடிச்சு போச்சா. இந்த இடத்துல 1 செகண்ட்ங்கிறது 1 நிமிஷம் மாதிரி. 1 செகண்ட் 1 நிமிஷம்னா 215 நிமிஷம், 2.5 மணி நேரம் இதுலையே போயிடுச்சுங்க. நம்ம வந்து இப்போ வந்து 4th லெவலில் வந்து முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இதில் வந்து நம்ம லெவல் ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸ்டோர் லெவல் 4 ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். இருங்க, எனக்கு ஃபஸ்ட் செக் அவுட்டை முடிச்சுட்டு வந்துடலாம். எனக்கு வந்து 1.12 இதில் வந்து கொஞ்சம் ஆட் வருது. இப்போ வந்து நம்ம இந்த ஆடை வந்து இந்த கேம் நம்ம போடலாமான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷார்ட்ஸில் போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் விளாண்ட கேம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் இது நான் விளாண்டது தான். ஆடுக்கு கொடுத்தேன், கரெக்டாக ஆடில் வந்து நின்றுச்சு. கரெக்டாக நான் அதில் ஆடில் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? இந்த கேம் போடலாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இந்த கேமில் வந்து நான் ஆடுக்கு கொடுத்தேன். அந்த ஆடே எனக்கு இப்போ வருதுன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இந்த கேம் ஓகேனா எஸ் சொல்லுங்கள் ப்ளீஸ். கீப் சப்போர்ட்டிங். அடுத்து நம்ம வந்து ஸ்விட் கேம் அன்லிஸ்ட் போடலாமான்னு நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் வந்து பிளேகடைல் இன்னசென்ட்னு ஒரு கேம் ஆரம்பிக்க போகிறேன். அது வந்து இப்போயே முடிச்சிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி முடித்தேன். வந்து ஒரு சாப்டராக போடுறேன். ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து 33 நிமிஷம். அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள் அப்புறமேட்டு. இனிமேல் தான் போடுவேன். இனிமேல் தான் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்கணும் எல்லா வீடியோவுக்கும். அதனால் இனிமேல் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வரும். நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது சொல்லியிருப்பேன், சனிக்கிழமை வந்து ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ வரும்னு. ஆனால் நம்ம தினமும் வீடியோ அப்லோட் பண்ணுவோன்னு சொல்ல முடியாது. எப்போ வேணால் வீடியோ வரலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமை நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன்ல, அது வந்து சர்ப்ரைஸ்லாம் இல்லைங்க. அது நான் வந்து சும்மா தான் சொன்னேன், கண்டென்ட்டுக்காக சொன்னேன். நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்த 10 பேருமே வந்து நினச்சிருப்பீங்க. ஆனால் வந்து இப்போ பாருங்கள், கிளாத்திங் ஸ்டோர் சிலிமினேட்டர் வந்து அது இப்போ எல்லாருமே ஓடி வர மாதிரி இருந்துச்சு. நான் கூட இன்னொன்று நம்ம கிடைத்த இவ்வளோ பேர் ஓடி வராங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் எப்படி ஆயிடுச்சு, காலை வாரி விட்டானுங்க. இதோட வந்து இந்த கேம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனால் கடைசியில் எதுக்குமே ரேட் செட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனாலே கடுப்பாகிட்டேன். இந்த கேம் இப்போ வந்து சேவாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டோர் லெவலும் 4 ரீச் ஆகிட்டோங்க. அதுவும் வந்து இது எத்தனாவதுன்னா 2வது நாளே வந்து 4th லெவல் ரீச் பண்ணிட்டோன்னா இன்னும் வந்து ஒரு 2 நாளில் வந்து 8வது லெவல் ப்ளே பண்ணிடுவோமா.
அதுக்கு இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க இந்த கேமில். இந்த கேமை நான் 2.5 மணி நேரம் விளாண்டேன். 2.5 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் வந்து ஆடு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் ஆடு வந்துச்சு. ஆனால் அது 1.5 மணி நேரமுமே 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் 3 மணி நேரம். ஆனால் நான் 2.5 மணி நேரம் தான் விளாண்டேங்க. இதோட இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். முக்கியமாக உங்களுக்கு வந்து பிளேக் அ டேல் இன்னசென்ட்ங்கிற கேம் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இருங்க இவனுங்களுக்கு வந்து செக்கவுட்டை முடிச்சு விட்டு நம்ம இந்த கேமை முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நம்ம இந்த சேனலில் ஆரம்பிக்கும் போது 20 சப்ஸ்கிரைபர் அதில் இருந்தாங்க. இன்னும் 30 சப்ஸ்கிரைப் மட்டும் வந்தாங்கன்னா நம்ம லைவ் போட்டுடலாம். அதனால் ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அடுத்த வீடியோ என்ன போடலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இது பண்ண போகிறேன். பாய் செல்ல குட்டீஸ்.